இன்னும் என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா சில பேருக்கு அங்க ஞாபகம் இருக்கும்ல, போனாலும் பர்றா யுனைடெட் வந்துட்டு நின்ட்டான் இந்த ஆளு, இந்த மாதிரிலாம் வரும். Indian Princess exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். ஸ்டாம்பரிங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அண்ட் அதால என்னைக்காவது வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. எனக்கு நிறைய மறுக்கப்பட்டிருக்கு. வாய்ப்புகள் அப்படின்றத விட நம்ம அந்த இடத்துல போயிட்டு வில் சே சார் எனக்கு இப்பப்ப இப்படி ஆகும் சார், ஆனா டேக்ல அப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை எத்தனை பேர் நம்புவாங்க சொல்லுங்க? பேச முடிஞ்சு நம்மளால வந்து ஃப்ளூவெண்டா இதுவாக முடியுன்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் இட், நான்லாம் பேசுறேன், உன்னால கேட்க முடிஞ்சா கேளுல கிளம்படான்ற மாதிரி ஆயிட்டெல்லாம் மெசேஜ் அனுப்புறாங்க. ஃபேமிலி ரொம்ப கஷ்டம். அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஃபினான்ஷியலா என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல, கட்டிக்கிட்டே இருக்கேன் தாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு. இன்னும் என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா சில பேருக்கு அங்க ஞாபகம் இருக்கும்ல, போனாலும் பர்றா யுனைடெட் வந்துட்டு நின்ட்டான் இந்த ஆளு, இந்த மாதிரிலாம் வரும். இந்த 4 வருஷத்துல நான் இந்த தப்பெல்லாம் பண்ணினேன், ஆனா இதுக்கப்புறம் நான் அதை என்னைக்குமே நான் பண்ண மாட்டேன். நெகட்டிவா யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். 2வது விஷயம் நெகட்டிவா யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். 3வது விஷயம் நெகட்டிவா யோசிக்கிறத. எனக்கு ஐ ஹேட் அ பிராண்ட் ஒன்று இருக்குது, புலி அப்படின்னா தான் தெரியும் எல்லாருக்கும். எப்படி வந்து எனக்கு ஆக்ஷன் சொன்னா ஃப்ளூவெண்டா வருதுன்றதுக்கு என்கிட்டயே ஆன்சர் இல்லைங்க. புலின்றது ஃபேட் ஆயிட்டு ராகவேந்திரான்றதான் நீங்க. அண்ட் நீங்களே சொன்னீங்க ஒரு 4 இயர்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரேக் அப்புறம் இப்போ திரும்பி வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு? சூப்பர், நல்லா இங்கே ஷோ பண்ணி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, எனக்கு ஐ ஹேட் அ பிராண்ட் ஒன்று இருந்தது, எனக்கு ஒரு பேர் ஒன்று இருந்தது. புலி அப்படின்னா தான் தெரியும் எல்லாருக்கும். இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, புலின்றது ஃபேட் ஆயிட்டு ராகவேந்திரான்றதான் ஞாபகம் இருக்கு. ஏன் அந்த பேரு இருந்தது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொல்றேன் நான். நம்ம அதை வச்சு வந்து ஓட்டிக்கிட்டே இருந்தேன் நானும். எவ்வளவுதான் நானும் வந்து நான் இவர்தான் ஓட்டிக்கிட்டே இருந்த போது, ஸோ நம்மளுக்கே வந்து நம்ம ஐடென்டிட்டிலேருந்து வேற ஒரு ஐடென்டிட்டியை வந்து கிரியேட் பண்ணணுன்ற ஒரு இது இருக்கணும். இப்போ ஃப்ரீயாகவே ஆங்கரிங்கில் இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு வந்து நீங்களே ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதான அப்டேஷன். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கட்டுமே. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த விஷயம் இருந்தது. கண்டிப்பா சார், அப்படி நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நான் சொல்லுவேன். டெஃபினட்டா நடக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு 2006ல வந்து டெலிவிஷன் நீங்க வரீங்க அப்படின்றப்போ, அப்போ கனா காணும் காலங்கள்ன்ற ஒரு அழகான ஒரு இது, அந்த மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம ஆரம்பிச்சு ஒரு பிரேக் எடுத்து மறுபடியும் உள்ள வர அப்படின்றப்போ சில விஷயங்களை கத்துட்டு வந்திருப்போம், சில விஷயங்களை இனிமே இப்படி பண்ணக்கூடாது, இந்த தப்பை பண்ணிட்டோம் இனிமே இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அது என்ன? இது ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு இந்த ஷோவே எடுத்துப்போம். சிங்கிள் பசங்களே வந்து நான் வந்ததுக்கான காரணம் என்னன்றது நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து எனக்கு எப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். எனக்கு அதில் தெரிஞ்சது வந்து போஸ்ட்டு, ஸ்டோரி, அந்த டேக் ஆப்ஷன், அவ்வளோதான். இவ்வளோதான். சும்மா இருக்கும்போது வாங்க பாட்டு போட்டாடலாம். எனக்கு எப்படின்னா, அது நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே நான் எனக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி ஆகிடும்னா, ஒன்று அடித்தா 6 அடிச்சிடும், அப்படி காலி. ஆனா இரிட்டேட்டிங்காக இருக்குது, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கான், சாப்பிட்றது, இது பண்ணுறது, எல்லாத்தையும். நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து எனக்கு சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அண்ட் அப்புறம் நான் வந்து இதே இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நெகட்டிவான ஒரு ஆளாக இருந்தேன் நான். என் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சோகமாக இருக்கும், வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே மாறி இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அந்த கத்துக்கிட்ட விஷயம் அது என்ன அப்படின்னா, நான் இந்த ஷோக்கு வந்ததுக்கான ஃபர்ஸ்ட்டு காரணம் என்னன்னா, என்ன மாதிரி பல ராகவேந்திரன்கள் வெளில இருக்காங்க. 1000 கோடி ராகவேந்திரன், நான்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் பயங்கரமான ஸ்டஃப்போட சூப்பர் டேலண்டோட இருக்காங்க. இன்னும் அவங்கெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸ் அனுப்புறது அந்த மாதிரியே ரொம்ப வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கேயாவது நமக்கு ஒரு சின்ன ஃப்ரேமில் என்ட்ரி ஆகிட மாட்டோமா அப்படின்னு. ஸோ நான் இந்த
ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு அந்த மாதிரி ஆட்கள் மூலியமா நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நான் இருக்கணுன்றதுக்காக தான். ஓகே, சூப்பர். மற்றபடி ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா ஆன் இன்ஃப்ளூயன்சஸ். எனக்கு அந்த விஷயம் தெரியாது. ஏன்னா நான் அதை வந்து ரொம்ப பார்த்துருந்தேன்னா நான் ஒரு வேலை எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா ஜிபி முத்து தாங்க. எனக்கு வேற யாருமே அதுக்கப்புறம் வந்து யாருமே ஆமா எனக்கு அதுக்கப்புறம் யாருமே தெரியல. சரி, ஓகே. எனக்கு நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. நான் கிட்டத்தட்ட ஷோல போயிட்டு நான் அந்த இடத்துல பார்க்கச்சேவும் எனக்கு ஒரு 3 பேர் 4 ஆட்கள் தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. நம்ம அப்டேட் ஆல நம்ம அப்டேட் ஆலன்ற மாதிரி நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்தேன். டோன்ட்ஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாதுங்க. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுன்றது இல்லை. மேக்ஸிமைஸ்டாக பேச்சை குறைச்சிக்கிட்டோன்னா எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன், நீங்கள் சேஃப் பண்ணக்கூடாது. இந்த 4 வருஷத்துல நான் இந்த தப்பெல்லாம் பண்ணினேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் அதை என்றைக்குமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். 2வது விஷயம் நெகட்டிவாக யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். 3வது விஷயம் நெகட்டிவாக யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் ரொம்ப சின்னதாக ஒரு இது இருந்தால் கூட ஐயோ அப்படின்னு நடக்கும். இப்போல்லாம் எப்படி ஆச்சுன்னா நடக்குதான் நடக்கலையா ஓகே அப்படின்ற மாதிரி ஓகே. நம்ம வந்து என்னதான் நம்ம பிளான் பண்ணினாலுமே அந்த இடத்துல வந்து நமக்கு ஆண்டவன் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருப்பான். ஓகே. அண்ட் இன்னும் இந்த ஸ்டாம்பரிங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அண்ட் அதால என்னைக்காவது வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு? எனக்கு நிறைய மறுக்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்புகள் அப்படின்றத விட நம்ம அந்த இடத்துல போயிட்டு வில் சே சார் எனக்கு இப்பப்போ இப்படி ஆகும் சார், ஆனால் டேக்கில் இப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை எத்தனை பேர் நம்புவாங்க சொல்லுங்கள்? இந்த நம்பிக்கையோடு அவங்கள்ட்ட வந்து நமக்கு சான்ஸ் தந்து ஆக்ட் பண்ண வைப்பாங்களா? நம்மளும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் இல்லையா? ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் அதிகமாக போயிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மச்சான் சாங் வந்தோடனே எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஞாபகம் வந்தது. நான் வந்து சிம்பு சாரோட 2 படத்தில் ஃபேமிலி ரொம்ப கஷ்டம். அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஃபினான்ஷியலாக என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல, தட்டிக்கிட்டே இருக்கேன் கதவெல்லாம் தாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது பண்ணும்போது நான் வந்து செக்கச்சி வந்த வானத்துலேயும் இதுலேயும் என்ன படம் அது வெந்து தெரிந்ததுக்காக இது 2த்துலேயும் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள். இதை நான் வெளில யார்ட்டையுமே சொல்லலை, இங்கே தான் சொல்கிறேன். நான் இங்கே தான் வந்து பிரேக் பண்ணுறேன். என்னோட சிங்கிள் பசங்க டெக்னிக்கல் டீமுக்கெலாம் அது தெரியும். ஏன்னா டெலிகாஸ்ட் ஆனோன்னே இதுக்கு ரீச் ஆகும்போது நான் அந்த இடத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டாக சிம்பு சாரை ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பார்க்க அவ்வளோ ட்ரை பண்ணேன். என்னை விடவே இல்லை. எனக்கு சிம்பு சாரோட கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தப்புனா தப்பு ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருவார். கிட்டத்தட்ட நான் அப்படி தான். ஸோ ரொம்ப இது பண்ண என்னை பவுன்சர்ஸ்லாம் தள்ளி சேத்துலலாம் ஒன்று அனுபவம்லாம் இருக்குது. போயிட்டு அதோடய அந்த காஸ்டியூமில் தண்ணியை இது பண்ணி காய வச்சுட்டு போட்டு வந்து நிற்கணும். அப்போ எனக்கு இன்னும் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா, சில பேருக்கு அங்கே ஞாபகம் இருக்கும்ல, நம்மளை பார்த்துருப்பாங்களே டிவியில். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, டேய் அந்த மாதிரிலாம் போனாலும் பாடுறா ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்துட்டு நின்ட்டான் இந்த ஆள், இந்த மாதிரிலாம் வரும் பேச்சு. பட் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு அன்னைக்கு அந்த தேவை, அந்த 1000 ரூபா தேவை, அப்படிலாட்டி அவ்வளோதான் நான். ஸோ எனக்கு ஞாபகம் அதெல்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, செட்டில் சிம்பு சார் அன்றைக்கி பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்தது. இன்றைக்கி டிஆர் சார் முன்னாடி நான் சிம்பு சாரோட சாங்கே ஆடும்போது அது அப்படியே தூங்கவே இல்லை ஃபுல்லாக நேற்று நைட். நான் எனக்கு நிறைய மெசேஜஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அப்ரிசியேஷன் அப்படின்றத பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு அது கிடைக்கலன்றதுனாலே நான் மற்றவங்களுக்கு அதை பண்ண மாட்டேன். பிடிச்சதா ஒரு விஷயம் அவங்க யாராக இருந்தாலும் சரி, கிட்ட மிட் நைட் அடிச்சு கூட அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீங்கள் பண்ணதுக்கு செம்மையாக இருந்ததுங்க, சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போன வச்சிருவேன். ஸோ அது அப்படி தான்.
ஸோ அதனால் அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ரொம்ப மறக்கவே முடியாது. அண்ட் ஸ்டாமரிங் அப்படின்றதுக்கு இது ஒரு விதமான குறை இல்லை, இது விதமான பிஹேவியர், அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட அதை கேட்க ஆரம்பிச்சாங்க, நீங்கள் எப்படிங்க போயிட்டு ஆக்ஷன் அப்படின்னா மாறிடுறீங்க டோட்டலாக அப்படின்றது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ எனக்கு சில மெசேஜஸ்லாம் அனுப்புகிறாங்க. நான் வந்து ஸ்டாமரிங்ன்றதுனாலே பேசாமலே இருப்பேன் அப்படின்ட்டுலாம். இப்போ விஷயம் என்னன்னா, பேச முடிஞ்சு நம்மளால் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இதுவாக முடியுன்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அது இன்னும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் இட், நான்லாம் பேசுகிறேன், உன்னால் இங்கே கேட்க முடிஞ்சா கேளுல கிளம்படான்ற மாதிரி ஆகிட்டெல்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு 5 பேர் இந்த ஷோ மூலியமாக மாறுறாங்க அப்படின்றது சந்தோஷமா. சிங்கிள் பர்சன் ஷோவில் உங்களோட அந்த இன்ட்ரோ காட்டினாங்க இல்லையா, ஏவி போட்டுட்டு அழகாக டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு அவள் வந்துட்டு பார்த்திபன் சார் வந்து ரோலிங் கேமரா ஆக்ஷன் சொன்னோன்னே நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், பொதுவாக வந்து ஆக்ஷன் சொன்னால் தான் நிறைய பேருக்கு வந்துட்டு திக்கும் உளருவாங்க, நிறைய பேர் உளருவாங்க. ஆனால் எப்படிங்க அப்படின்னு அவர் ஆச்சரியமாக கேட்டார். அப்போ அது கேட்கும்போது எப்படி இருந்தது, அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் வந்து சொல்கிறாரு அப்படின்றப்போ? அப்பயும் எனக்கு ஷாக்கில் தான் இருந்தேன் நான். ஏன்னா எப்படி வந்து எனக்கு ஆக்ஷன் சொன்னால் ஃப்ளூவெண்ட்டாக வருதுன்றதுக்கு என்கிட்டயே ஆன்சர் இல்லைங்க. பட் எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்குது, பண்ண முடியுமா அது? நீங்கள் இப்போ நான் ஆக்ஷன் சொன்னால் பண்ணுவீங்களா? ஆமாம், உங்களை மாதிரி வேணால் பண்ணலாம். பண்ணலாமே, விஜய் மாதிரி பண்ணலாமே, ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமே. ரோலிங் கேமரா ஆக்ஷன். ஹாய், உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லிட்டில் டாக்ஸ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான டேங்க. நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா அவங்க இருக்காங்க. பிரியா அவங்கள பற்றி நம்ம சொல்லி ஆகணும்னா, எத்தனை பேரை இன்டர்வியூ எடுத்து நம்மளோட யூடியூப்பில் அவங்கள மாதிரி வந்து ஒரு பாப்புலரான ஆள் வந்து இருக்கவே மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கேன். இன்றைக்கி சிங்கிள் பசங்க ஷோவை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரியாவை நான் டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு சிங்கிள் பசங்க ஷோவுக்கும் நான் அழைச்சிட்டு போகிறேன். அண்டு இன்னொரு ப்ராமிஸ் அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிரியா வந்து டெஃபினட்டாக நம்ம விஜய் சாரோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை வந்து அவங்க தான் வந்து தொகுப்பாளினியாக தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படின்றது. ஸோ இந்த ட்ரீம் கம் மொமெண்ட் எல்லாருக்கும் இந்த ட்ரீம் கம் மொமெண்ட் வந்து பிரியாவுக்கு நடக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆண்டவங்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ சற்றே அவ்வளோதான். சூப்பர் சார். ஸோ அது அவ்வளோதான். ஸோ அது அந்த ஃப்ளோவில் எடுக்கிறது, அவ்வளோதான். வாவ், சூப்பர். ஆக்சுவலாக நம்ம எனக்கே தெரியல இப்போ எப்படி பேசுறேன். அது அப்படிதான், அது ஒரு சின்ன மேஜிக். அண்ட் அதே மாதிரி இப்போ சீரியல்ஸ் அடுத்து வருது அப்படின்றப்போ அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னென்ன இருக்குல்ல? எனக்கு இப்போ வந்து ஜீ தமிழ்லேயே வீரா பண்ணிட்டு இருக்கேன். அதில் வில்லியா ஆக்ட் பண்ணுறாங்க, விஜய் அப்படின்ற கேரக்டர். ஸோ அவங்களோட லவ்வராக பண்ணிட்டு இருக்கேன், பாலாஜின்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ படங்கள் ஒன்று வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். அப்படியே போகுது. என்ன ஒன்னே ஒன்றுனா போயிட்டே இருக்குல்ல ஒவ்வொரு எபிசோட்ஸா. அதை எப்படி வந்து நாட்களை நம்ம தாண்டி தான் ஆகணும். ஸோ அந்த ஷோ ஆன உடனே என்ன அப்படின்றத யோசிக்கிறவன் தான் புத்திசாலி. ஓகே, கண்டிப்பா. ஸோ எனக்கு இப்பயே அது ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஷோ ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற விஷயம். ஸோ இதுக்கும் ஒன்று ப்ராப்பராக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மோட்டோவோட வந்திருக்கீங்க, அது நடக்கணும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். தேங்க்யூ ஸோ மச் பிரியா. நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேச. தேங்க்யூ ஸோ மச்.